அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் காண இருக்கும் மரம் ஓதியன் மரம் அல்லது ஒதியன் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாருங்கள் அந்த மரத்தை காண்போம். இந்த ஓதியன் மரம் அப்படிங்கிறது பார்த்தா நிறைய இலைகள் இருக்கும். அப்படி பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இலைகள் இருக்கும். மிகப்பெரிய அளவில் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் ஆகும். இந்த மரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீர் வளம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த மரத்துடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இந்த மரம் ப்ரஷ்ஷு சொல்கிறோமே, தூரியியல் செய்வதற்கு இதற்கெல்லாம் பயன்படுகிறது. அதே போல் ஸ்லேட்டு செய்வதற்கு, இதெல்லாம் மேலே வாத்தியங்கள் செய்வதற்கு இதற்கெல்லாம் இந்த ஒதிய மரம் பயன்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, திருமண சடங்குகளில் இந்த மரம் நாம் பயன்படுத்துகிறோம். அது என்ன அப்படின்னாங்க, இந்த மரத்தோடைய கிளையை நாம் எங்கே வெட்டி அதை மறுபடியும் வச்சாலும் அது மீண்டும் வளரக்கூடியது. அந்த கிளையை நட்டாவே போதும். அதனால் திருமண சடங்குகளில் அரசாணைக்கால் அப்படின்னு கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த அரசாணைக்கால் அந்த மூங்கில் குச்சியும் இந்த ஓதியன் குச்சியும் சேர்த்து கட்டி வச்சு ஒரு சிறப்பாக ஒரு சடங்குகள் செய்வாங்க. அந்த இதுக்கு இந்த மரம் பயன்படுகிறது. என்ன அர்த்தம்னா, மணமகள் எங்கே போனாலும் எப்படி இந்த கிளையை வெட்டி எங்கே வச்சாலும் துளிர்த்து வளர்கிறதோ அதுபோல் அந்த பெண் எங்கே இருந்தாலும் செழிப்பாக இருப்பாள் என்பதற்காக இந்த சடங்கு செய்யப்படுகிறது என்று சொல்கிறோம். இந்த மரம் பெரிய அளவு மழையை தரக்கூடிய ஒரு மரம், நிழலை தரக்கூடிய மரம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.